ஓம் சக்தி. நெருக்கமாக உள்ள தொண்டன், வந்து போகிற பக்தன். கையில் பணமில்லை, அம்மாவுக்கும் மனமில்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை. 10 வருடமாக வருகிறேன். நேற்று வந்தவனுக்கெல்லாம் இந்த அம்மா அள்ளி கொடுக்கிறாள். இந்த அம்மா கருமி, கருணை இல்லாதவள், ஓரவஞ்சனைக்காரி என்று வாயளவில் என்னை திட்டி தீர்க்கிறான். நேற்று வந்தவனுக்கு அவன் கேட்கிறபடி கொடுத்து அனுப்பி வைத்து விடுகிறேன். இவனையோ உடன் வைத்து கொண்டிருக்கிறேன். இவனுக்கு என் சக்தியை எப்படி ஏற்றுகிறேன் என்பதெல்லாம் இவனுக்கு தெரியாது. பறவைகளுக்கும் கன்றுகளுக்கும் தாயின் அருகில் இருக்கும் போதுதான் அதன் அன்பு பாசம் தெரியும். தாய் அருகில் இல்லாத போதுதான் ஏக்கம் வரும். என்னுடன் இருப்பவர்கள் தாய் அன்பு என்ற நிழலில் வளர்கிறவர்கள். என்னிடம் வாங்கி கொண்டு விலகி போகிறவர்கள் அந்த அன்புக்கு ஏங்கி தவிக்கிறவர்கள். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. Please share and subscribe. ஓம் சக்தி.